செல்ல குழந்தையே, இன்று இந்த அப்பன் உன்னுடைய இல்லத்துக்குள் இருக்கின்றேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அத்தனை எளிதாக தெய்வங்களை இல்லத்தில் அமர வைப்பது, எல்லோருடைய மனதிலும் தெய்வத்தை நிலைநிறுத்துவதும் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. என் குழந்தை, இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி நீ உன் அப்பனை, என் வாக்கினை கேட்பது மட்டுமல்லாமல் இந்த அப்பன் உன் இல்லத்தில் இருப்பதை உணரப் போகின்றாய். இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கின்றது. என் குழந்தை, நீ என் மீது கொண்டிருக்கின்ற பக்தி அத்தனை தூய்மையானதாக இருந்தது. இந்த அப்பன் மீது நம்பிக்கை கொண்டு எதுவாக இருந்தாலும் நம் அப்பன் பார்த்து கொள்வான் என்று முழு நம்பிக்கையை என் மீது நீ வைத்திருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனாகத்தான் இந்த அப்பன் உன் இல்லத்துக்குள் வரப்போகின்றேன். நான் அங்கே இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லோராலும் அத்தனை எளிதாக கண்டுபிடித்துவிட முடியாது. நம் பேச்சுக்கு வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மை என்னவென்று தெரிய வேண்டும் அல்லவா? தெய்வம் நம் இல்லத்தில் இருக்கின்றது என்பது உண்மைதானா? அப்படியானால் நமக்கு என்னவெல்லாம் அறிகுறிகள் தெரியும் என்று என் குழந்தை அது தெரிய வேண்டும் அல்லவா? அதனால்தான் அப்பன் இன்று உனக்கு அதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய இல்லத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. அங்கே உன் அப்பன் நான் மட்டுமல்ல, தெய்வ சக்திகள் உன் இல்லத்தில் உலாவிக் கொண்டு இருக்கின்றது என்று அர்த்தம். இது போன்று எல்லாம் இருக்கின்ற பட்சத்தில் இது நாள் வரையிலும் நீ எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. இனிமேலாவது தெய்வங்களிடமிருந்து உண்மையான நம்பிக்கை கொண்டு பயபக்தியோடு வணங்கி அவர்கள் உன் இல்லத்தில் இருக்கும்படி நீ செய்தால் போதும். உன் வாழ்க்கை உன்னை சுற்றி வந்திருக்கின்றது. அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக சென்றுவிடும். எத்தனையோ பேர் நம் இல்லத்தில் தெய்வங்கள் வருகிறார்கள், நம் பூஜைகள் செய்யும் பொழுது அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார்கள் என்று புலம்பி தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நீ தெய்வத்தின் வாக்கினை கேட்டுக்கொண்டு இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை முன்கூட்டியே, என்னவெல்லாம் நடந்தால் வாழ்க்கை நல்ல நிலையை நோக்கி செல்லும் என்பதை என் குழந்தை தானாகவே உணரப் போகின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் நான் வந்து விட்டேன் என்றால் அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டதாக தான் அர்த்தம். எல்லா கஷ்டங்களும் மாறி வந்து உன்னை போட்டு புரட்டி எடுத்ததை நான் அங்கு அறிவேன். அத்தனை கஷ்டத்திலிருந்தும் மீண்டும் வந்து என் குழந்தை என் முன்னால் நின்று கொண்டு இருக்கின்றாய் என்றால் அதற்கு இந்த அப்பன் தான் காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாங்குவதற்கான மன வலிமை உனக்குள் இருக்கின்ற பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதில் நீ மீண்டும் வந்து விடுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தான். ஏனென்றால் உனக்கு இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இல்லை என்றால் நீ என்னுடைய குழந்தை என்று சொல்லிக் கொள்வதில் உனக்கு என்ன பெருமை இருக்க போகின்றது? அங்கு என்ன நடந்தாலும் அதை பார்த்து பயப்படுவது, என்ன விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் உடனடியாக பயந்து ஓடி ஒளிந்து கொள்வது, இது போன்ற செயல்கள் எல்லாம் நீ என்னுடைய குழந்தையாக இல்லை என்று தான் அர்த்தமாகும். என் தங்கமே, பொதுவாகவே சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வ சக்தியை அதிகரித்து கொடுக்கும். மேலும் மேலும் எந்நாளும் பூஜைகளை செய்து கொண்டு இருக்கின்ற குழந்தை தெய்வத்தின் தரிசனத்தை விரைவாக கிடைக்கும். சிலர் வேண்டும் என்று ஒரு கடமைக்காக பூஜையை செய்து கொண்டு இருப்பார். இன்னும் சிலர் இருக்கின்றார்களே, ஏதோ எல்லோருமே அப்பனை காட்சி கொடுத்தார்கள், தீப ஒளியை காட்சி கொடுத்த செய்தார்கள், நான் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றார்களே, நமக்கு காட்சி தருவாரா என்று பார்ப்போம் என்று ஒரு சோதனைக்காக செய்து பார்ப்பார்கள். அவர்கள் எல்லாம் அதற்காக மட்டுமே பூஜை செய்பவர்கள். என் தங்கமே, இது போன்ற மனநிலை எல்லாம் இல்லாமல் என் மீது உண்மையான பக்தியை கொண்டு யார் இந்த அப்பனுடைய அவரை வாழ்க்கையில் விளக்கேற்றி இருக்கின்றாரோ, மனதார நம்புகின்றாரோ அவர்கள் இல்லத்தில் நான் நிச்சயம் குடியிருக்கின்றேன்.
நான் எப்பொழுதும் அவருக்கு என்னுடைய உண்மையான சந்தோஷத்தை அவர்களுக்கு பரிசாக அளிப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் விபூதியினுடைய வாசனை அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் அப்பன் அங்கே இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். தேவ சக்தி உன் இல்லத்தில் நடமாடுகின்றது, அவர்கள் நடமாட்டம் அங்கே இருக்கின்றது என்பதை நீ ஆணித்தரமாக உணர்ந்து கொள்வாய். எலுமிச்சை பழத்தினுடைய வாசனை, வேப்பிலையினுடைய வாசனை என்று இவற்றினுடைய வாசனை எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றது என்றால் நிச்சயமாக தெய்வங்கள் அங்கே இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். துர்நாற்றம் எதுவும் வீசக்கூடாது. இல்லத்தில் அப்படி துர்நாற்றம் அதிகமாக அடிக்கடி வீசுகிறது என்றால் உன் இல்லத்திலே ஏதோ ஒரு கெட்ட சக்தி நுழைந்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல பூக்களினுடைய மனமும் வீடுகள் முழுவதும் நிறைந்திருக்கும். என் தங்கமே, வீட்டுக்குள் நுழையும் பொழுதே அங்கு வாசனை அதிகமாக இருந்து விட்டது என்றாலே போதும், நிச்சயமாக சக்திகள் அதிகமாக இருக்கின்றது என்று அர்த்தம். என் தங்கமே, வீட்டை சுற்றியும் தெய்வ சக்தி இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். என்னென்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, உன்னுடைய இல்லத்துக்குள் ஒரு அமைதி எந்நாளும் நிலை கொண்டே இருக்கும். அதுபோல எலுமிச்சை பழம் நீ பூஜைக்கு வைக்கும் பொழுது அதன் பிறகு அந்த பழம் அங்கே அப்படியே இருக்கின்ற பட்சத்தில் அந்த எலுமிச்சை பழம் காய்ந்து போகும். இல்லாமல் அது அழுகிவிட்டது என்றால் அங்கே தேவசக்தி இல்லை என்று அர்த்தம். அதுபோலத்தான் சாமி படங்களுக்கு வைக்கின்ற மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் இவையெல்லாம் எத்தனை நாட்கள் ஆனாலும் வாடாமல் அப்படியே இருந்து கொண்டு இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் புதிதாக வைத்தது போன்று அது இருக்கும். என் தங்கமே, அவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பதனால் தான் அதை ஏற்றுக்கொண்டு மங்களமாக எந்நாளும் ஆளுமை அமர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அதுபோல இத்தனை நாட்களும் எதிர்மறையாக உனக்கு தோன்றிக் கொண்டு இருந்த சில விஷயங்கள் இதில் நான் உன் இல்லத்துக்குள் வந்து விட்டேன் என்பதை உணரத் தொடங்கிவிட்டால் அவையெல்லாம் உனக்கு நேர்மறை எண்ணங்களை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நேர்மறை எண்ணத்தை மட்டுமே கொடுக்கும். எதிர்மறையான விஷயங்களை, எதிர்மறையான திருப்பங்களை கொண்டு தரக்கூடிய திருப்பங்களை கொண்டு எல்லாம் நீ எப்பொழுதும் அதனை எதிர்பார்த்து நோக்கக்கூடாது. அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நான் அங்கே இருந்தால் எல்லோருமே தலைகீழாக மாறிவிடும். சரி, இவை எல்லாம் இருந்தாலும் நான் உன் இல்லத்தில் இருக்கின்றேன் என்று அர்த்தம். நான் நிச்சயமாக இருக்கின்றேன் என்பதை உறுதி செய்வதற்கு இந்த ஒரே ஒரு சத்தம் உன் இல்லத்தில் கேட்டால் போதும். என் தங்கமே, காகத்தினுடைய சத்தம் உன் இல்லத்தை சுற்றி அதிகமாக இருந்து கொண்டு இருந்தால் உன்னுடைய இல்லத்துக்குள் தெய்வ சக்தி இருக்கின்றது என்பது ஒரு பாதகமான உண்மை. காக சக்தி தெய்வங்கள் இல்லத்தில் இருக்குமா என்று என் குழந்தை நினைக்கலாம் அல்லவா? என் தங்கமே, காகத்திற்கு பொதுவாகவே சில விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாகவே அதனை முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் இருக்கின்றது. அதை போலே சில விஷயங்களை உண்டு. அதுபோல சில விஷயங்கள் இருக்கின்றது என்றால் அதை உணரக்கூடிய சக்தியும் உண்டு. தெய்வ சக்தி உன் இல்லத்தில் இருப்பதை உணர்வதால் தான் அது அங்கே கரைகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சத்தம் அதிகமாக இருந்தால் உன்னுடைய இல்லத்தில் தெய்வங்கள் நடமாட்டம் அந்த நேரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே. அதனால் காகமானது உன் இல்லத்தில் இருந்து சத்தமிடும் பொழுது அதை நீ விரட்டி அடித்து விடாதே. அவை உனக்கு இதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, என்னவாக இருந்தாலும், எத்தனை அறிகுறிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் அப்பன் எந்நாளும் உன்னை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. எப்பொழுதும் என்னுடைய அன்பினை பெற்ற குழந்தையாகத்தான் நீ இருப்பாய் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிக்க உன் இல்லத்திற்கு நிச்சயமாக வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி.
ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.